Hi Chalikutis, this is Vibe with Viji cooking vlog. ஒரு போரிங்கான சண்டேவை சூப்பர் எக்ஸைட்டடாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பிரியாணியை நம்ம செஞ்சு சாப்பிட்ணும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு ஆனியன் 3 கட் பண்ணி வச்சுக்கோங்க. டொமேட்டோஸ் 4 நம்பர், அதுவும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொரியாண்டர் லீவ்ஸ் 1/2 கப், மின்ட் லீவ்ஸ் 1/4 கப், பட்டை 5 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. கார்டமன்ஸ், க்ளோவ்ஸ் இதெல்லாம் 2 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. ஹாய் செல்லுக்குட்டீஸ், சிக்கன் ஒரு எல்லாத்துக்குமே பிடிச்ச ஒரு டிஷ்ஷு. சிக்கன் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது அதில் அதனால் ஒரு சூப்பர் குட் ஃபுட்னே சொல்லலாம். எல்லாத்துக்கும் ஒரு பிடிச்ச ஒரு டிஷ் இந்த சிக்கன் பிரியாணி. பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஜிஞ்சர் கார்லிக் 3/4 கப் வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நம்ம அந்த ஆயிலில் போட்டு நல்லா அந்த பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும். ஃபஸ்ட்டு கார்லிக் 3/4 கப் போட்டு நல்லா வணக்கினதுக்கப்புறம் ஜிஞ்சர் 3/4 கப் போட்டு நல்லா வணக்கிடலாம். ஜிஞ்சர் கார்லிக் கொஞ்சம் நிறையா தான் போட்டுருக்கோம், ஏன்னா அப்போ தான் அந்த டேஸ்ட்டு முஸ்லீம் ஸ்டைலில் அந்த டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வெட்டி வச்ச அந்த வெங்காயத்தை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதோடு சேர்த்து நம்ம தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒட்டுக்காவே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா வணக்கணும், அதுதான் மெயின். ஸோ நம்ம ஆயில் போட்டிருக்கோம், அதில் இதை நல்லா சாட்டே பண்ணணும். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதே மாதிரி சண்டே ஆனால் இந்த மாதிரி ஸ்டைலில் செய்யுங்க. இது என்னோடய சன் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கான், அதனால் சூப்பராக இருக்கும். அவங்க ப்ரிப்பேர் பண்ணால் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சால்ட்டு ஒரு இந்த சிக்கனுக்கு அளவாக நம்ம சால்ட்டு போடுறோம். 1 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சில்லி பவுடர் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். பச்சை மிளகா ஒரு 2 ஸ்லிட் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி நம்ம நல்லா வணக்கிட்டு நம்ம ஒரு 3/4 கிலோ சிக்கனை உங்களுக்கு வேணும்னா 1 கிலோ கூட போட்டுக்கலாம். சிக்கனை நல்லா கழுவிடணும். கழுவிட்டு இந்த அளவுக்கு நம்ம நல்லா வணக்கணும். நம்ம எப்படி போட்டோம் அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம். இப்போ கேர்டு ஒரு 3/4 கப்பு ஆட் பண்ணணும். பண்ணிவிட்டு நல்லா வணக்கணும். இந்த சாமானமெல்லாம் நம்ம எடுத்து வச்சிட்டோம்னாக்கா ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதையெல்லாம் நம்ம வணக்கிறதுக்கு. இப்போ செல்லக்குட்டீஸ், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ நீங்கள் இந்த 3/4 இல்லைன்னா 1 கிலோ சிக்கனை நம்ம நல்லா கழுவிட்டு இதில் போடணும். உங்களுக்கு டேஸ்ட்டு எச்சா வேணும் அப்படின்னா கொஞ்சம் கொழுப்பு கூட நீங்கள் வாங்கிக்கலாம். கொழுப்பு போட்டிங்கன்னா எண்ணெய் கம்மி பண்ணிக்கணும் நம்ம. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதே மாதிரி சூப்பராக செய்யுங்க. இப்போ இதை ஒரு
15 மினிட்ஸ் வந்து நல்லா குக் பண்ணுங்கள். சிக்கன் போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு 15 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணுங்கள். அந்த தீஞ்சிராமல் நம்ம குக் பண்ணணும். இப்போ இதில் வந்து பெரிய டம்ளரில் வந்து நீங்கள் 1 கப்பு தண்ணியை வந்து ஊற்றுங்க. இப்போது நீங்கள் ஒரு பேசினில் வந்து நீங்கள் எவ்வளோ ரைஸ் போடுறீங்களோ அதை விட டபுள் வந்து தண்ணி வந்து ஊற்றிடணும். சிக்கன் வந்து 3/4 நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இந்த குக் பண்ணி வச்சுருக்கிற ரைஸ் வந்து ஒரு 90% அளவுக்கு குக் ஆனால் போதும். எடுத்தால் கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜில் உடையணும். அந்த மாதிரி நம்ம வந்து வேக வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். இப்போது இதில் வந்து ஒரு லைம் எடுத்து அதோட ஜூஸ் எடுத்து நம்ம ஊற்றிடலாம். இப்போது இந்த பேன் தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு இல்லையா, அப்போ வந்து நம்ம இந்த ரைஸை வந்து வடிகட்டி நல்லா ஒரு 20 மினிட்ஸ் நம்ம வந்து ஊற வச்சிடணும். ஊற வச்சதுக்கப்புறமா நம்ம வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணுறோம். ஒரு 2 ஸ்பூன்ஸ் மட்டும் ஆட் பண்ணுங்கள். நாங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆட் பண்ணிட்டோம். நீங்கள் வந்து 2 ஸ்பூன்ஸ் வந்து ஆட் பண்ணால் போதும். இப்போ இந்த ரைஸை வந்து இதுக்குள்ளார நம்ம போடணும். போட்டு 90% வேகிற மாதிரி நம்ம பார்த்து வைக்கணும். அந்த ரைஸில் அந்த சால்ட்டு வந்து கொஞ்சம் இருக்கணும். அந்த மாதிரி நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது உடைச்சா உடையுது. இப்போ நம்ம இதையே ட்ரெயின் பண்ணி இந்த ரைஸை வந்து வேக வச்ச குக்குடு ரைஸில் வந்து நம்ம வந்து தண்ணி வந்து நமக்கு வந்து கொஞ்சம் மேலால் இருக்கணும் லைட்டாக. அந்த மாதிரி நீங்கள் சிக்கன் வந்து 90% குக் ஆகிருக்கு. தண்ணி வந்து அந்த கிரேவி மேலே கொஞ்சம் மேலால் இருக்கணும். இப்போ நம்ம வடிகட்டின இந்த குக்டு ரைஸை வந்து மேலால் நம்ம போடுறோம். போட்டு நல்லா ஃப்ளாட் பண்ணி பார்த்தாக்கா தண்ணி வந்து இந்த அளவுக்கு தான் இருக்கணும். ரைஸ் போட்டதுக்கப்புறம் ரொம்ப கிளறக்கூடாது. இந்த மாதிரி தான் நம்ம பண்ணி அதையை வந்து கிளறணும். கொதி வந்துருக்கும். கிரேவி வந்து நல்லா கொதி வந்துருக்கும். அதுக்கப்புறமா அந்த ரைஸை ஆட் பண்ணிவிட்டு இப்படி ஃப்ளாட்டன் பண்ணாக்கா நமக்கு வாட்டர் வந்து இந்த மாதிரி இருக்கணும். நமக்கு வாட்டர் பத்தலைன்னு தோணுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வாட்டர் நம்ம ஆட் பண்ணிக்கணும். மேலால் வந்து வாட்டர் வந்து நம்ம அப்படியே ஆட் பண்ணால் இந்த அளவுக்கு கொஞ்சம் முங்கி இருக்கணும். அவ்வளோதான் இருக்கணும். வந்து 90% வந்து குக் ஆகிடுச்சு ஆல்ரெடி. நவ் ஒரு கீழே வந்து ஒரு தவா வச்சு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து குக் பண்ணிக்கணும். ஹாய் செல்ல குட்டீஸ். அப்புறம் திறந்து பார்த்தா சூப்பரான யம்மியான எண்ணெய் பாருங்கள் எப்படி இருக்குது. கரெக்டான ப்ரப்போர்ஷனில் எல்லாமே பர்ஃபெக்டாக உதிரியாக உங்களுக்கு சூடான சிக்கன் பிரியாணி வைப் வித் விஜி குக்கிங் vlogல ரெடியாக இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். செல்லக்குட்டீஸ் வாங்க. யம்மி சூப்பர் பர்ஃபெக்ட். ஆயிலெல்லாம் கரெக்டாக இருக்குது. நம்ம எந்த எக்ஸ்ட்ரா
கரம் மசாலாவோ எதுவுமே நம்ம ஆட் பண்ணல. ஒன்லி அந்த சில்லி பவுடர். சூப்பரான உங்களுக்கு பிரியாணி வைப் வித் பூஜி குக்கிங் vlogல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள். கீப் வாட்சிங் வைப் வித்